அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து எனக்கு ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்படியாப்பட்ட நவீன காலத்துல கூட நீங்க இந்த இயற்கைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுத்து, இயற்கையை அனுபவிக்கணும், இயற்கையை ரசிக்கணும், இயற்கையை நமக்குள்ள வாங்கிக்கணும், இயற்கையா நம்ம ஒரு நோய குணப்படுத்திக்கணும்னு இந்த ஒரு நவீனமான காலத்துல கூட நீங்க இப்படி பாரம்பரிய வைத்தியத்தையும், ஒரு இயற்கை வைத்தியத்தையும் நாடி அதுக்கு சப்போர்ட் குடுக்குறதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு ஒரு இடத்துல உதவணும் அப்படின்னா, உங்களுக்கு இயற்கை மூலியமா தான் உதவ முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையும் இறைவனும் ஒன்று. ஓகேங்களா? இறைவனும் இயற்கையும் ஒன்று. இறைவன் ஒருபோதும் உங்களுக்கு தவறு செய்ய மாட்டார். அதே மாரி இயற்கையும் ஒருபோதும் உங்களுக்கு தவறு செய்யாது. நீங்கள் இயற்கையான பொருள்கள சாப்பிட்டாலோ சரி, இயற்கையான மருத்துவத்தில் இதனால பக்க விளைவுகள் உங்களுக்கு என்னைக்கும் வரவே வராது. ஓகே, அத புரிஞ்சுக்கங்க. இன்னைய தலைப்புல பார்த்தீங்கன்னா, நமக்கு பித்தம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன சார் பித்தம் பித்தம் யார பாரு எதுக்கு எடுத்தாலும் பித்தம் ஆயிடுச்சு. எனக்கு பித்தம் அதிகம் சூடாகுது, உடம்பு ஹீட் ஆகுது ஹீட் ஆகுதும்பாங்க. ஏன் ஹீட் ஆகுதுன்னு கேட்டா, என்னன்னு தெரியல. நான் அது சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டேன். எனக்கு எது சாப்பிட்டாலும் ஹீட்டு உட்காந்த இடமே கொதிக்கும் சில பேருக்குலாம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பித்தம். நல்லா கேளுங்க. பித்தத்தினால தான் ஹீட் ஆகுது உடம்பு. அத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க பித்தத்தை குறைக்காம நீங்க ஹீட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், இல்ல நான் வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஹீட்டு குறைஞ்சிரும், பித்தம் தெளிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பித்தத்தை சமநிலையில் வைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுக்கணும் உடம்புல அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்க பித்தம் அதிகமா தாறுமாறா சுரக்குதுனாலே, ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலே பித்தம் தாறுமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. ரெண்டாவது, இந்த விடிய விடிய இந்த நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த பித்தப்பை கற்கள் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. காவல்துறையில் பணிபுரிகிறவங்களா இருக்கட்டும், இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. இந்த நெட்ல வேலை செய்யறவங்க, ஐடி துறையில வேலை செய்யறவங்கலாம் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலை ஷிஃப்ட் மாத்தி வருவாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா அன்னிவனா வருவாங்க. ஒரு 10 மணிக்கு ஷிஃப்ட் முடியுதுன்னா அவங்க தூங்குறதுக்கு 12 மணி ஆயிரும். இல்லைன்னா லேட் நைட்ல தான் முடியும். அவங்க விடிய விடிய கண்ணு முடிச்சு பாக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பித்தம் அதிகமாகி உடனே என்ன ஆயிடும், உடம்புல தோல்ல அலர்ஜியாவோ, அரிப்பாவோ, உடம்புல ஹீட்டாவோ, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இது எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு. பித்தம் என்ன பண்ணும் நல்லா கேளுங்க. பித்தத்தோட டேஞ்சர் என்னன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. பித்தம் ரத்தத்தில் ஏறினா ரத்தம் கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பித்தம் ரத்தத்துல அதிகமா போனா ரத்தத்தை கெடுத்துரும். சுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பித்த நீர் தான். இதை எப்படி சார் நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான மெத்தடு அருமையா இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா வாரத்துல ஒரு 2 நாள் செஞ்சா போதும், அல்லது ஒரு 3 நாள், 2 அல்லது 3 நாள் மட்டும் நீங்க வாரத்துல செஞ்சா போதும். சிம்பிள் ட்ரிக் தான். இதை இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நாங்க இதான் ஃபாலோ பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி சாறு. ஓகேங்களா? ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துங்க, ஏபி ஸ்பூன் மாரி. ஒரு 20 சொட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு 20 சொட்டு இஞ்சி சாறு, ஒரு 30 சொட்டு லெமன் சாறு, 1 ஸ்பூன் தேன். இதை அப்படியே கலந்து அப்படியே அப்படியே கையில எடுத்து வெறும் வாயில காலைல எம்டி ஸ்டமக்ல நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க வாரத்துல ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்களேன். 3 நாள், அதாவது 21 நாள் செய்யணும். வாரத்துல 3 நாள் கணக்கு பண்ணிக்கிங்க. அப்படி ஒரு 21 நாள் நீங்க செய்யும் போது உங்கள் உடம்புல இருக்கிற பித்தம் சமநிலை ஆகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். இது எப்படி சார் எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உட்கார்ற இடம் ஹீட்டா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை பார்த்தாலும் சரி, நீங்க கண் இருக்கு இல்லையா, கண்ணு, உங்க கண்ணை முன்னே பார்த்தாலும் ஒரு அனலான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இது அந்த 21 நாள் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அனல் உணர்வு இருக்காது. பித்தம் சம்பந்தமான பிரச்சனையான தோள்கள் அலர்ஜி இருந்தா அதுவும் குணமாயிடும். உங்க ரத்தம் சுத்தமாயிடும். கொழுப்புகள் ஏதாவது அடைப்பு இருக்கு, ரத்தத்துல பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா கொழுப்புகள் ரத்த நாளங்கள்ல இருக்கும் அடைப்பு. அந்த அடைப்புகளை கூட இது சரி பண்ணுது. சரிங்களா? இது ஒரு அற்புதமான மெடிசன் இல்லையா? சும்மா சிம்பிளா இருக்கும் இல்லையா? இதை வீட்டுல இருக்க ஒரு கை வைத்திய மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம்ல. இது அதாவது நிறைய நீங்க மெடிசனை போய் நீங்க தேடி தேடி ஓடுறதுக்கு உங்க அஞ்சரை பெட்டியில பாருங்க. உங்க அஞ்சரை பெட்டியில என்ன இருக்குங்கிறத நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னாலே உங்க நோயை உங்களால குணப்படுத்திக்க முடியும். 8 மிளகு இருந்தா போதும், நீங்க எதிரி வீட்டுல கூட போய் சாப்பிடலாம். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட போய் சாப்பிடலாங்கிறாங்க. அப்படி நம்ம மறந்து விட்ட நம்ம ஒரு அஞ்சரை பெட்டிங்கிறதே இப்ப நம்ம வீட்டுல யார் வீட்டுல நீங்க அஞ்சரை பெட்டி இருக்கு நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, என் வீட்டுல ஒரு அஞ்சரை பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அஞ்சரை பெட்டிங்கிறதே இன்னைக்கு பிளாஸ்டிக் டப்பாவாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னா, பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கும்போது ஒரு அஞ்சு அறைகள் உள்ள பெட்டி அப்படின்னு அதை சொன்னாங்க. ஏன்னா அந்த 5 அறைகள் பெட்டியை இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டு நவீன காலத்துக்கு போய் எல்லாம் பாட்டிலா வாங்கி நம்ம அடுக்கி வச்சிருவோம். அந்த பாட்டில்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்
பாட்டிலா இருக்கு. அதுல போட்டு அடுக்கி வைக்கும் போது அந்த நம்ம போடும் பொருள், அதுல போடுற பொருளோட தரம் வந்து சுத்தமா மாறி போகுது. ஏற்கனவே நமக்கு ஆர்கானிக் பொருள் எதுவும் கிடைக்கிறது இல்ல. நமக்கு வந்து வாழ்க்கை எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம ரசாயன பொருளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல வேற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல போட்டு அதோட அதோட இதுவும் வேதி வினைகள் உட்பட்டு அதோட தன்மையே மாறிடுது. அந்த பொருளோட தன்மையே மாறிடுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சில்வர் டப்பால கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் மூடியல்ல ஒரு சில்வர் பாக்ஸ் இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா? உங்களுக்கு இத பயன்படுத்திட்டே வாங்க. இத பயன்படுத்திட்டே வரும்போது, உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு அந்த பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், பித்தப்பையில் இருக்கும் கற்கள், கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். இது நல்லா தூக்கம் நல்லா வரும். உங்களுக்கு வந்து தூக்கத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இத சரி பண்ணி குடுக்கும். அந்த கண்ல நான் சொன்னேன் இல்லையா எரிச்சல் இருக்குன்னு சொல்லி, இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பித்த நீர் அதிகமானால வெப்பத்தன்மை அதிகம் தூக்கத்துல டிஸ்டர்ப் கண்டிப்பா இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா நைட் ஷிஃப்ட், அடுத்த வாரம் பால் ஷிஃப்ட் வரும்போது நைட் ஷிஃப்ட் தூக்கமே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்ஈவன் ஆயிடும் பாடி. அதான் சொல்றேன்ல, பித்த நீர் வந்து அன்ஈவனா சுரக்க ஆரம்பிச்சிடும். இதனாலதான் பல வியாதிகள் வந்துகிட்டே இருக்கு. உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் சுகருக்கு காரணமே இந்த பித்தம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் கேட்டுங்க, இந்த பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா பல விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இது நம்ம காலத்துல நம்ம பாட்டிகள் அந்த காலத்துல வைத்தியங்கள் சொல்லி வைத்தது. இந்த இஞ்சி, லெமனு, தேனு இந்த வைத்தியத்தை வச்சு நம்ம அழகா அந்த பித்த நீரை சரி பண்ணி அவங்கலாம் 90, 100 வயதிற்கு மேல இருந்து நல்லா வாழ்ந்து அனுப்பிச்சு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்ய முடியாம சின்ன சின்ன வைத்தியத்துக்குலாம் போய் ஒவ்வொரு இடத்தையும் இது எப்படி செய்யறது, இதுக்கு எப்படி மாத்த அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ரொம்ப நேரம் நீங்க போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேண்டாம். சரியா? முடிஞ்ச வரையும் நமக்கு நாமே மருத்துவர்ங்கிற திட்டத்தை வந்து நீங்க வகுத்துக்குங்க. நம்ம வீட்டுல வந்து நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆரோக்கியத்தை பத்தி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லணும். அப்ப நான் போடுற சின்ன சின்ன ஹெல்த் வீடியோ தான். அதை நல்லா உள்வாங்கிங்க. சின்ன மறந்து விட்ட உண்மைகள் நிறைய இருக்கு. என் சேனல்ல நிறைய அக்குப்ரெஷர் நீடில் சம்பந்தமா போட்டிருக்கேன். அதோட வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. அதை பார்த்து அதுல உள்ள சில பாயிண்ட் சூட்சம் புள்ளிகள்லாம் இருக்கு. எத்தனை முறை இயக்கம் இதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்கேன். இதுவரையும் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து முடிஞ்சா உங்களுக்கு என்னோட பதிவு உங்களுக்கு வேணும், நான் வந்து உங்களுக்கு நன்மையை செய்வேன் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட நீங்க பார்த்து நீங்க பலன் பெறுங்க. அடுத்து மேலும் ஒரு இனிய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.